லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 41வது 42வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய பங்கு நமக்கு மிகுந்த அவசியம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். நான் அடிக்கடி சொல்கிறது தான், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் அவர்தான் கொடுத்து ஆக வேண்டும். அவர்தான் நமக்கு செய்தாக வேண்டும். நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை இயேசுதான் கொடுக்க வேண்டும். அதை போல நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் ஆவிக்குரிய பங்கு மிகுந்த அவசியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய பங்கு, அந்த பங்கு உலக பிரகாரமான பணத்திலே, ஒரு லேண்ட்ல, ஒரு சொத்துலே அப்படி அல்ல. ஆவிக்குரிய காரியத்தில் நமக்கு பங்கு இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆகவே தான் இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து அற்புதமாய் சொன்னார், தேவையானது ஒன்றே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் அவசியம், ஆனால் தேவையானது ஒன்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நமக்கு எல்லா நன்மைகள் அவசியம். இந்த உலகத்திலே எல்லா காரியங்கள் நமக்கு அவசியம். இந்த உலகத்திலே நமக்கு எதிர்பார்க்க வேண்டிய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு அவசியம். ஆனால் தேவையானது ஒன்று, அதுதான் கர்த்தருடைய பாதம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நன்றாய் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீங்கள் அடிக்கடி விழுந்து போக, வசனத்திலிருந்து கட்டப்படாமல் நீங்கள் செயலிழந்து போக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் தீமைகளை அனுபவிக்க காரணம் என்னவென்றால், நீங்கள் தேவையானதை விட்டுவிட்டு தேவை அற்றதை, தேவை இல்லாததை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பது, தேவையில்லாததற்கு பின்பாக அலைந்து கொண்டிருப்பது. தேவையானது என்ன என்பதை நாம் பகுத்தறிந்து வாழ்க்கையில் புரிந்து உணர்ந்து செயல்பட்டு நாம் முயற்சி எடுத்தால் அவைகளிலே கர்த்தர் நமக்கு நன்மைகளை உண்டாக்கி கொடுக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.